Praise the Lord. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபம் செய்து நம்ம செய்திக்குள்ள கடந்து செல்லுவோம். Thank you Jesus. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். ஹalleluya. அன்பின் பரலோக தந்தையே அப்பா ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் தகப்பனே. லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யூடியூப்ல பார்க்க போற பிள்ளைகள், அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களோட தெய்வீக பிரசன்னம் இங்க இறங்கி வந்ததுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவ தூதர்கள் கொண்டு இந்த ஜெப வீட்டை நீங்க நிரப்பத்துக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஆண்டவரே, தேவன் மீது உண்டான தாகத்துல நாங்க இருக்கிறோம் ராஜா. அந்த தாகத்தை நாங்க எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? என்ன செய்தா அந்த வாஞ்சை எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாக பெற முடியும்? உங்களை பார்க்கும் அந்த தாகத்தை நாங்க முழுமையா எப்போ ஆண்டவர் அடைய முடியும்? அதற்கு என்ன வழி என்பதை குறித்து ஆவியானவரை மாம்சமான எண்ணெய் கொண்டு தேவன் மீதான தாகம் என்ற ஒரு தலைப்பில் நீங்க பேசுங்க, நீங்க இடைபெறுங்க. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வெதர் ஒரே மழையா இருக்கிறதுனால எல்லாருக்கும் கஃப் கோல்டு, எனக்கோ அது தொத்திக்கிச்சு. இடையில எனக்கோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி குரலே மாறி இருக்கு. எல்லாரும் பேர் பண்ணுங்க. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு பேச சொல்லி இருக்கிற வார்த்தை தேவன் மீதான தாகம். தேவன் மீதான தாகம் எல்லாருக்குமே வேணும். ஆத்மா தேவனை தேடக்கூடிய ஒரு விஷயம். அந்த வாஞ்சை இருந்தா மட்டும்தான் தேவன் மீதான தாகம் நம்மளால உணர முடியும். அந்த தாகம் இருந்தா தான் அவரை பார்க்க முடியும்னா பாருங்களேன். தாகம் உள்ளவர்களுக்கு தான் அவர் தரிசனம் கொடுக்கிறார். கேட்காதவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாரு. தேடுனா, அவரை தேடுனா கண்டிப்பா நிச்சயமாக தரிசனம் கொடுப்பேன் தெரியப்படுத்துறார். ஆதார வசனம், வசனங்களை நோட் பண்ணிக்கங்க. இது மறுபடியும் எடிட் ஆகி ரெக்கார்டிங்ல வரும் யூடியூப் சேனல்ல. நீங்க பார்த்தக்குள்ள மறுபடியும் உங்களுக்கு ஈஸியா தெளிவாக ரெஃபர் பண்ண முடியும். சில குறிப்புகள் தெரியப்படுத்திடுறேன். என்னோட டெஸ்டிமனி வீடியோ இதுல டிஸ்பிளே ஆகும். என்னோட மலேசியா நம்பர், இந்தியா நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். யாருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வேணுமோ அவங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் ரெக்கார்ட்ல உங்களோட ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஷார்ட்டா எனக்கு அனுப்பி விடுங்க. தேவனோட சமூகத்துல வைத்து அவர்கிட்ட இருந்து பதில் வந்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவேன். ஹalleluya. கால் பண்ணி பேசுறதுக்குள்ளவே உங்களுக்கு விடுதலை அடைஞ்சு விட்டதுன்றது தான் நம்பிக்கை, விசுவாசம். எல்லாரோட ரிக்வெஸ்ட் நான் எடுத்து தான் ஜெபம் பண்றேன். அதிகமான விஷயங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதால நிறைய பேருக்கு நான் கால் பண்ணலன்னா கூட அந்த ரிக்வெஸ்ட் மெயில் இடத்துல நான் சப்மிட் பண்ணிடுவேன். நான் சப்மிட் பண்ணிடுவேன். ஆட்டோமேட்டிக்லி அவங்களுக்கு விடுதலை ஆயிட்டு இருக்கும். அப்போ எனக்கு தெரியப்படுத்துவாங்க, இந்த மாதிரி போன வாரம் உங்கள்கிட்ட நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பி வச்சேன் டாக்டர், இந்த வாரம் எங்களுக்கு சரியாயிடுச்சு. அந்த மாதிரி நிறைய அன்பான பிள்ளைகள் எனக்கு அப்டேட்டும் பண்ணுவாங்க. ஹalleluya, ஹalleluya. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆதார வசனம் சங்கீதம் சாம்ஸ் 42 அதிகாரத்துல 2 வசனம். என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. தேவன் மேல், அதுவும் ஜீவனுள்ள தேவன் மேல். ஜீவனுள்ள தேவன் தான் பேசுற தேவன். நம்ம கிட்ட பேசாத தேவன் ஜீவனுள்ள தேவன் கிடையாது. அது ஒரு சிலையா தான் இருக்கும். 2 இடத்துல இதுல மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நம்ம உன்னிப்பாக கவனமாக கேட்கணும். ஏன்னா இந்த நாள் ரொம்ப புனிதமான நாள், பெந்தகோஸ்தல் நாள். ஹalleluya. இந்த நாள் நமக்குன்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு. ஹalleluya.
என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் தான் அந்த தாகத்தை தீர்த்து வைக்க முடியும். அவரை ஈஸியா சுலபமாக அடைய முடியும். இந்த மாதிரி ஒரு பக்தன் கேட்கிறார், என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேல தாகமாக இருக்குன்னு. அதுக்கு தேவன் கொடுக்கிற பதில் என்னன்னாக்கா, நிச்சயமா நான் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பேன்னு தெரியப்படுத்துறாரு. எப்படி அவரோட பதில் இருக்குனாக்கா, உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறார். முழு இருதயத்தோடும் அவரை தேடுனா நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும்னு ஆண்டவரோட பதில் இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி அந்த தேவனை அவ்வளவு சுலபமாக நம்ம பார்க்க முடியுமா? தேவாதி தேவன், இந்த வார்த்தையை தேவாதி தேவன் சொன்ன ஒரு வாக்கு இது. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்போ அந்த என் ஆத்மா ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறதுனாக்கா, ஒரு பக்தன் அப்படி புலம்பிட்டு இருக்கிறக்குள்ளோ, நீ உன் முழு இருதயத்தோட என்னை தேடுனா நிச்சயமா என்னை கண்டுபிடிக்க முடியும்னு அந்த தேவனே சொல்லியிருக்கிற வாக்கு. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் அப்படி சொல்றாரு இல்ல, அவர் எப்படிப்பட்டவர் நம்ம முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அவருக்கு வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. வானம் பூமி கவர் ஆயிடும். அவருக்கு யாராவது ஆலயத்தை கட்ட முடியுமா? அவ்வளவு பெரிய தேவன் அவர். ஏதோ ஒரு மூலையில உட்காந்து எனக்கு அவரை பார்க்கணும் தாகமா இருக்குதுன்னா அப்படிப்பட்ட தேவனை அவ்வளவு சுலபமா பார்க்க முடியுமா? இல்லையாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் 7ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனத்துல அதே தேவன் இப்படியாக சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனமும் பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது. அவருக்கு அப்படிப்பட்ட தேவனை தங்கறதுக்கு ஒரு ஸ்தலத்தை கட்டி கொடுக்க முடியுமா? எதுன்னு கேட்கிறாரு. கொஸ்டின் மார்க்கோட கேள்வியோட கேட்கிறாரு. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது, எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கி இருக்க தக்க ஸ்தலம் எது. அவ்வளோ பெரிய தேவன். இந்த அவருடைய தோற்றத்தை பத்தி தான் இந்த காரியத்துல, இந்த வசனங்கள்ல தேவ ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட தோற்றத்தை நாம் எப்படி விவரிக்க முடியும்? எவ்வளோ பெரிய தேவன் அவரு, எவ்வளோ மகா தேவன், எப்படி நாம் காண முடியும்? அவர் எப்படி நம்ம பார்க்க முடியும்? இல்லையா? ஹல்லேலூயா. எரேமியா 23ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனம். இந்த வார்த்தையில தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு, எவனாகிலும் தன்னை, அதாவது நான் காணாதபடிக்கு, அதாவது காட், நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் இருப்பார். ஃப்ளைட்ல இருப்பார், பஸ்ல இருப்பார், ஏன் காருக்குள்ளவும் இருப்பார், எல்லா மூல முடுக்கிலும் இருப்பார், இந்த படிக்கட்டுல இருந்து இருப்பார். எல்லாமே மறைவான இடம் ஒண்ணுமே கிடையாது. என்ன நல்லா பண்ணிட்டு இருக்கிறோமோ அவர் ரெட் ஹேண்டா பார்த்துட்டு இருப்பார். எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். அவர் மறைஞ்சு நம்ம ஏதாவது தப்பு பண்ணலாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது நினைக்கிற
மக்களுக்கு ரொம்ப தப்பான எண்ணம் உங்க உள்ளத்துலன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்மள 24 மணி நேரம் தூங்காமல் வாட்ச் பண்ணிட்டு இருப்பார். ஹல்லேலூயா. சோ அவர் இப்படியாக சொல்றார், நான் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் நிரப்புகிறவர் என்று சொல்லுகிறார். அத்தனை மிக மிக பெரிய தோற்றம் உடையவர், விளங்கிக் கொள்ள முடியாதவர், அதர்சனமானவர், மனிதனுடைய கண்களுக்கு தோன்றாதவர். மனிதன் பார்க்கவே முடியாது, அவர் மனிதனோட கண்களுக்கு தோன்றாதவர். ஆணித்தனமா அடிச்சு சொல்றாரு இந்த இடத்துல. ஈஸியா அப்படியே பார்த்து பேசலாம் முடியாது. மாம்சத்துல மனிதனுடைய கண்களுக்கு தான் தெரியப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. 1 தீமோத்தி 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சாவாமை உள்ளவர், ஒருவரும் காணக்கூடாதவர், அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார். அந்த தேவன் தான் சொல்லுகிறார் இந்த வார்த்தையே, உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் என்னை தேடினீர்கள், ஆனால் நீங்கள் தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு தெரியப்படுத்துறார். என்னை பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய உன்னதமான தேவன் இல்லையா? ஈஸியா பார்ப்பீர்கள் சொல்றார். அது முழு இருதயத்தோட தேடுனா தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் NJPH பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்துறாரு. என்று நாம் உலகில் மனிதனாய் அல்லது மனுஷியாய் பிறந்தோமோ, ஒரு ஆணாக பெண்ணாக எந்த நேரத்தில் நம்ம உலகத்துல பிறந்தோமோ அன்று முதல் எத்தனை நன்மைகள் நமக்கு இருந்தாலும், எல்லாம் நமக்கு இருக்கும், எத்தனை நன்மைகள் நமக்கு இருந்தாலும், எவ்வளவு செல்வந்தம் இருந்தாலும், அதன் மத்தியில் நம்முடைய உள்ளம் அவரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியப்படுத்துறார். எல்லாம் இருந்தா தேவனை தேடுறதே இல்லை இல்லையா? கஷ்டம் வந்தக்குள்ளதான் தேவனை தேடி போறோம். எல்லாம் இருந்து தேவனை தேடுறது இல்லை, தேட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தான் இருக்கு. அதனால தேவ ஆவியானவர் சொல்றாரு, என்று நம்ம இந்த உலகத்துல பிறந்தோமோ, எவ்வளவு நன்மைகள் நம்ம கிட்ட இருந்தாலையும், எவ்வளவு செல்வந்தம் நம்ம கிட்ட இருந்தாலையும், அதன் மத்தியிலும் நம்முடைய உள்ளம் அவரை தேடினால் கண்டுபிடிக்க முடியும். நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சங்கீதம் சாம்ஸ் 63 1-4. சங்கீதம் 63 அதிகாரத்துல 1-4. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சுன்னு தெரியப்படுத்துறார். படிச்சுக்கங்க NJPH பிள்ளைகளே, அந்த டிப்ஸுங்க படிச்சுக்கினா நம்ம ஈஸியா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி சொன்ன தேவனை சுலபமாக பார்க்க முடியும். அதிகாலமே தேடுங்கள்ன்றார் பாருங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்படின்னு ஒரு பக்தன் இப்படியாக சொல்கிறார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில என் ஆத்மா உம்மே தாகமா இருக்கிறது. இந்த நாள்ல தலைப்பு தேவன் மீதான தாகம். thirst for God. ஹல்லேலூயா. என் ஆத்மா தேவன் மேல தாகமா இருக்கிறது அப்படின்னு பக்தன் இப்படியாக சொல்றார். என் ஆத்மா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. 2ஆம் வசனம்,
சங்கீதம் 63:2 இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்தும் உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். பரிசுத்த ஸ்தலத்தில் ஓய்வு நாள் 6 நாள் நம்ம வேலைக்கு போனா இறைவனை பார்க்க 7வது நாள் வந்துடணும் தெரியப்படுத்துறார். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த மகிமை உள்ள தேவன் நமக்காக காத்துட்டு இருக்கிறார். அவரை பார்க்கத்தான் நம்ம இந்த இடத்துக்கு வரணும், மக்களை பார்க்கறதுக்காக கிடையாது. இந்த ஜனங்க வராங்களா, இவங்க வராங்களா, அந்த அட்டெண்டன்ஸ் இருக்கா, இந்த அட்டெண்டன்ஸ் இருக்கா, அப்ப நான் வரேன் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதா? அந்த மகிமை உள்ள தேவன் இங்க உட்கார்ந்துட்டு இருப்பார். அவரை பார்க்கத்தான் நம்ம ஆவலோட வாஞ்சியோட தாகத்தோட வரணும்னு தேவ ஆவியானவர் நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பெரியவர் சின்னவர் யாருமே கிடையாது, அவர் மட்டும்தான் பெரியவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம எல்லாரும் கத்துக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உமது வல்லமையும் உமது மகத்துவத்தையும் கண்டேன். அதாவது ஆலயத்தை தான் காண்கிறார். 3ஆம் வசனம், ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இந்த இடத்துல வந்து சரணடைஞ்சிருந்தோம் அவர்கிட்ட, ஞாயிறு தோறும் அவர்கிட்ட வந்து முழுமையா ஒப்படைச்சிருந்தோம். இந்த வாரம் முழுக்கும் நடத்தினீர் ஆண்டவரை, நன்றி அப்பா. அடுத்த புது வரப்போகிற வாரம் என்ன நடத்த போறதுக்காக நன்றின்னு இந்த முன்கூட்டி இந்த வாரமே சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. என் உதடுகள் உம்மை துதிக்கும். 4ஆம் வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கை எடுப்பேன். அதாவது இப்படி கும்பிடுறது, வணக்கம், கை எடுத்து ஸ்தோத்தரிக்கிறது. ஹல்லேலூயா. சோ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் பண்றக்குள்ளோ அந்த காணக்கூடாத இறைவனை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யற தேவனை காண முடியும்னு சுலபமான வழிகள் தேவ ஆவியானவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். தேவன் மீதான தாகத்தை அவரால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த தாகம், அவரை பார்க்கணும்னு எத்தனை பேருக்கு தாகம் இருக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல 1-3, இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர், இவரே என் ஆவியை அவன் மேல அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரல் இடவும் மாட்டார். நம்முடைய சத்தத்தை, இந்த இடத்துல வந்து கூச்சல் போடுற விஷயத்தையும் அவர் வந்து கேட்டுட்டு இருக்கிறக்குள்ளோ, நம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். அவருக்கு மட்டும் தான் கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா நம்ம தனிப்பட்ட முறையில அவர்கிட்ட வந்து சொல்றோம் இல்லையா விஷயங்கள். சோ அதனால நம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெளிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். சோ இப்படிப்பட்ட தேவன், அந்த பக்தன் இப்படியாக தாகத்தோடு அவரோட சந்நிதியில் வந்து இப்படியாக புலம்புகிறார். ஹல்லேலூயா. நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நியாயத்தை அவர் தான் வெளிப்படுத்துறார். நம்மளால நியாயத்தெல்லாம் வெளிப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. சங்கீதம் 42ஆம் அதிகாரத்துல சாம்ஸ் 42 சாப்டர்ல 1-6, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவதை போல தேவனே, என் ஆத்மா உன்மேல் வாஞ்சையா இருக்கிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்.
உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே உமக்கு உணவாயிற்று. இரவும் பகலும் என் கண்ணீரே உமக்கு உணவாயிற்று. எனக்கா உனக்கா? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. நல்லா தெளிவா இருக்காங்க, ஷார்ப்பா இருக்காங்க பசங்க. அப்போ நீங்க எல்லாம் இருக்கிறீங்க இங்க. சூப்பர். 4ஆம் வசனம். முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிக்கும் துதியுமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேன். இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள உருகுகிறது. தனியா வராம ஆத்மாங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தக்குள்ளோ அந்த தேவன் நம்ம செய்த பாவங்களெல்லாம் மன்னிக்கிற தேவன் உள்ளம் உருகுகிறோம். அந்த உருக்கம் வந்து அந்த மக்களுக்கு, பக்தர்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி வந்துடும். என் உள்ளம் உருகுகிறதுன்னு பக்தன் இப்படியாக தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகழ்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. என்னன்னாக்கா, பக்தர்கள் பாவம் செய்த பிறகு பாவ அறிக்கை பண்ணி அந்த ரிப்பெண்ட் ஆகிறக்குள்ளோ இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம்ம தேவனை நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணி நம்ம மறுபடியும் பரிசுத்தம் ஆகிறதுக்கு உண்டான வழி இதுதான். அந்த காலத்துல தாவீது இந்த மாதிரி புலம்பி அழுந்துட்டு இருந்தார். ஏன்னா கட்டளைகள்ல 2 கட்டளை அவர் மீறினதுனால அந்த தேவன் வந்து அவ்வளவாக அவரை வந்து கண்டித்தாரு. ஒரு தாவீது பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஷார்ட்டா தெரியப்படுத்திடுறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-15 வயசு இருக்கிறக்குள்ள, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறக்குள்ள அவரை கொண்டு வந்து சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணி விட்டுடுறாரு. அது போன வாரம் பதிலையும் பேசியிருப்பாங்க டீட்டெயிலா. ஸோ அப்படி இருக்கிறக்குள்ள அப்பவே தெரிந்து கொண்டார் இல்லையா தாவீது அவரு. ஆனா அவர் ராஜா ஆன பேருக்கு என்ன பண்றாரு, ஒரு கட்டளைகளை மீறாரு. அனாயிண்ட் பண்ண பேருக்கு எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் இல்லையா? ராஜா ஆன பேருக்கு ஒரு மீறுதல் பண்ணிடுறாரு. தாவீது அந்த விஷயத்த பண்ணிடுறாரு. ஒரு கொலை செய்யறாரு, இன்னொன்னு விபச்சாரம் செய்யறாரு. இந்த விஷயம் தேவனுக்கு மிகவும் கோபமாயிடுச்சு. அப்புறம் என்ன பண்றாரு, நீங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் முழுவதையும் படிச்சா உங்களுக்கு டீட்டெயிலா அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல தன்னுடைய மகனை, அவருக்கு பிறந்த மகனை, சைல்ட அடிச்சிடுறார், கொன்னுடுறார். ஏன்னா கட்டளைகள் மீறுதல் பண்ணா தண்டிக்கிறது பெத்தவங்களை இல்ல, பிள்ளைகளை தான். அது வாசிமா 15ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. ஆமென். சோ அந்த குழந்தை கடைசியில செத்துடுது கூட. அதனால கட்டளைகள் மீறுதல் செய்த அத்தனை பேருக்கும் தண்டிக்கிறது ஒன்னே ஒண்ணு, அவங்களோட வம்சத்தை நிர்வம்சம் ஆக்கிடுவார். வம்சத்தை வளர விட மாட்டார். 10 கட்டளையில ஏதாவது ஒண்ணு மீறினாலே இதுதான் நடக்கும். எங்க வாழ்க்கையில அதுதானே நடந்தது. அதுக்கப்புறம் 24ஆம் வசனத்துல அவர் மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. ஏன்னா இது போல அவர் வந்து
தேவர்கிட்ட புலம்பி அழுது அவரை கன்வின்ஸ் பண்ணி அவர் மேல பிரியம் வர மாதிரி செய்ததுனால அவர் ஆசீர்வதித்தார். 24ஆம் வசனத்துல சாலமோன் என்ற ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ இப்படிதான் தாவீதோட வாழ்க்கையில நடந்தது. ஸோ அவரு தான் இப்படியாக சொல்றாரு. சங்கீதம் 42 அதிகாரத்துல 6ஆம் வசனம், என் தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. சங்கீதம் 42:6, தேவனே என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எரிமோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தாகம் இருக்கு. என்ன தாகம்? எல்லாருக்கும் ஒரு தாகம் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே ஒரு தாகம் இருக்கு. இறைவன் மீது உண்டான தாகம். இறைவனை காணணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இல்லையா? இறைவன் மீதான ஒரு தாகம். அவரை காண வேண்டும், அவரை பார்க்க வேண்டும். ஒரு தீராத தாகம். அதை தீர்த்து வைக்க அவரால் மட்டும்தான் முடியும். அவர் இடத்துல வேற யாராவது சினிமா ஆக்டர் வைக்க முடியுமா? தாகம் தீர்ந்துடுமா? கண்டிப்பா தீராது. சினிமா ஆக்டர் எல்லாம் வைக்க முடியாது. சோ தீராத தாகம் என்று சங்கீதக்காரனும் அந்த காலத்துல சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த தேவன் மீதான தாகம் அவர் எப்படி நம்ம சுலபமாக பார்க்க முடியும், கண்டுபிடிக்க முடியும், அவர்கிட்ட கனெக்ஷனுக்குள்ள வர முடியும். ஏசாயா 26ஆம் அதிகாரத்துல 9:10 9ஆம் வசனம், என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. பெட்டுக்கு போன கையோட படுக்கிறக்குள்ள இதுதான் நம்ம சொல்லணும். ஆண்டவரே காலை மார்னிங் என்னை எழுப்பி விடுங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்களோட பேசணும், என் ஆவியில உங்களை பார்க்கணும், என் ஆத்மா உங்களை தேடுகிறது. ஆத்மால மட்டும்தான் அவரை தரிசிக்க முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதனால என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். எனக்குள் இருக்கிற ஆவியினால, மாம்சத்துல சொல்லல இது. ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்தின் துதிகள் குடிகள் பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்கிறார்கள். சரியாமா? நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதி உள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். அப்போ நம்ம ஏர்லி மார்னிங்கே நம்ம வாஞ்சையா இருக்கணும்னு தேவ ஆவியானவர் நைட்டே சொல்லிடுறார். இரவிலே உண்மை வாஞ்சிக்கிறது. நைட்டு படுக்கிறக்குள்ளவே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு பிள்ளைகள் படுக்கிறக்குள்ளோ அதிகாலை நேரத்துல ஆவியில அவரை காண முடியும். சோ அவரோட நியாய தீர்ப்புகள் பூமியில நடக்கும் பொழுது அந்த பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுகிறது. நீதி பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்ளுகிறது. ஸ்லாங், கன்னடா ஸ்லாங் இதுதான் வரும். துன்மார்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான். என்னதான் நம்ம படிச்சு கட்டளைகள் தெரியப்படுத்தின பிறகு சிந்தனை கரைப்பட்டிருந்தா, இருதயம் கரைப்பட்டிருந்தா, எண்ணங்கள் நோக்கங்கள் தப்பா இருந்தா அவன் துன்மார்கன் பட்டியல வந்துடுவான். அவனுக்கு எவ்வளவுதான் நீதியை நம்ம சொன்னாலையும் கற்றுக் கொடுத்தாலையும் அவன் நீதியை கற்றுக்கொள்ள மாட்டான். தேசத்துல இருப்பான், நீதி உள்ள தேசத்துல இருப்பான் அந்த துன்மார்கன். அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான்.
கர்த்தர் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ண பிறக்கோ சிந்தனை தப்பா இருந்துச்சுன்னா அவரோட மகத்துவத்தை அலட்சியம் பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால எவ்ரி சண்டே இறைவனை பார்க்க நான் வந்துடுவேன் கமிட் பண்ணிடுங்க. அந்த வாரம் முழுவதும் நான் அவங்க ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். மனிதர்களை பார்க்கவே வேண்டாம், இறைவனை பார்க்கணும். அந்த நீதி உள்ள தேசத்துல வந்து அவர் செய்த மகிமைகளை அவருக்கு நன்றி செலுத்துங்க. என் வாழ்க்கையில இதெல்லாம் பண்ணீங்க ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றி அப்படி சொல்றக்குள்ள அவர் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாய்ஸ் கிளியரா இருக்கா ஸ்டீவன்? ஹல்லேலூயா. தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும்னு தெரியப்படுத்துறார் தேவ ஆவியானவர். ஹல்லேலூயா. நம்ம காலையில எந்திரிச்சு தேவனை தியானம் பண்ணணும். மார்னிங் ஒரு 5 minutes தான். சிம்பிளா சொல்ற மெத்தடு. நைட்டு படுக்கிறக்குள்ள அவர் இரவில வாஞ்சையா தேடணும்னு தெரியப்படுத்துறார். அந்த தாகத்தோட படுக்கையில படுத்தக்குள்ள மார்னிங் எந்திக்கிறக்குள்ளோ ஆவியில அவரை தரிசிக்க முடியும், ஆவியில பார்க்க முடியும். ஸோ மார்னிங் எந்திரிச்சதோ நம்ம அவரை தேட அந்த வாஞ்சை அந்த தாகத்தோட படுத்து நம்ம மார்னிங் தியானம் பண்றக்குள்ளோ அவர் ப்ரேயர் பண்றக்குள்ளோ அவர் பக்கத்திலே இருக்கிற மாதிரி உணர்வு வந்துடும். ஒரு 5 minutes எல்லா பிள்ளைகளும், ஏன்னா 2026 இருக்கிறோம் இல்லையா, போன் இல்லாம வாழ்க்கையே இல்லை. மார்னிங் எந்திரிச்ச உடனே பாக்குறது போனை தான். கரெக்டா? மார்னிங் எந்திரிச்ச உடனே அது அந்த மூஞ்சிகளுக்கு மெசேஜே வந்திருக்காது, எனக்கு வந்துச்சான்னு பார்க்கணும். ஆமா, வெரி குட். அப்போ காலே வந்திருக்காது, எனக்கு வந்திருக்கான்னு பார்ப்போம். மார்னிங் வந்து அதிகாலை நேரத்துல தேவனை தேன்ற வாஞ்சை எல்லா பிள்ளைகளுக்கும் வந்துடணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. பெந்தகோஸ்தல் நாள்ல ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளும் கத்துக்க வேண்டியது இதுதான். அதிகாலை நேரத்துல தேவனை தேடுகிற வாஞ்சை வந்துடணும், தாகம் வந்துடணும், போனை விட்டுடணும். அதே மைண்ட்ல இருக்கும் சில வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு சொல்றேன். பொதுவா அவங்களுக்கு விருப்பமான படங்கள் தான் பாக்குறது, ஒரு பெண்ணை பாக்குறது இல்லைன்னா ஆணை பாக்குறது. விருப்பமான படங்கள் அவங்களுக்கு அந்த இச்சையை தூண்டிவிடும். மார்னிங் எந்திரிச்சக்குள்ளும் தேவனை பார்க்குற அந்த வாஞ்சை இல்லாமே இருக்கு நிறைய பேருக்கு. 1-2 தான் செலக்ட் பண்ணி சொல்ல முடியும், அப்படி இருக்கு. ஏன்னா உலகம் வந்து அழிவை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கு. அதனால அதிகாலை நேரத்துல தேவனை தேடணுன்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும்னு பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். போனை வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்ச கையோட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் செய், தியானம் பண்ணு அதிகாலை நேரத்துல. அது டைம் வச்சுட்டு 5 நிமிஷம் இருக்கிறக்குள்ள அப்படியே எந்திரிச்ச உடனே ஓடணும் வேணுங்களா? நம்மளுக்கு எல்லாம் இருந்தும் அதிகாலை நேரத்துல அவர் தேடணும்னு தெரியப்படுத்துறார். அப்போ ஒரு 5 minutes பிஃபோர் எந்திரிச்சிடுங்க, ஒரு 10 minutes பிஃபோர் எந்திரிச்சிடுங்க இல்லையா? சோ அதிகாலை நேரத்துல அதிகாலையில் உண்மை தேடுகிறேன். காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருவருக்கும் ஞாபகம் வருவது இறைவன் தான். இறைவன் தான் ஞாபகம் வரணுமா? நம்மளுக்கு விருப்பமான பெண்ணோ அல்லது ஆணோ கிடையாது. ஒவ்வொருத்தரும் இறைவனை தான் தியானம் பண்ணணும், ஞாபகம் வரணும் தெரியப்படுத்துறாரு. நான் அவரை பார்க்க வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும், அவரை என் உள்ளத்தில் நான் உணர வேண்டும். சோ ஒவ்வொருவரும் உள்ளத்தில் அவரை உணர வேண்டும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. சோ இப்படிதான் வந்து நாம இருக்கணும் தெரியப்படுத்துறார். இந்த வாஞ்சை இருக்க வேண்டும், அப்ப அந்த தாகத்தை அவர் தீர்த்து வைக்க முடியும் இல்லையா? ஒரு 5 minutes பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னில இருந்து நாளைக்கு எந்திரிச்சு ஒரு 5 minutes இறைவனை தியானம் பண்ணுங்க. போனே பார்க்க கூடாது. போனை ஷட் டவுன் வேண்டாம், வச்சிருக்க போனு சைலண்ட் மோட்ல. போன் பார்க்காம படிக்கையில எந்திரிச்சு
5 minutes தியானம் பண்ணுங்க. அதுக்கு பிரஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்து உக்காரணும் அதெல்லாம் கிடையாது. அந்த தாகம், ஏன்னா நைட்ல அந்த வாஞ்சியோட தானே இரவில் படுக்கிறோம். அப்படித்தான் நம்ம சொல்லியிருக்கு 26ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம், என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். கரெக்டா? சோ அதனால ஒரு 5 minutes இல்ல 2 minutes இல்ல 1 minute பண்ணி பாருங்க. வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாம் உலகத்துல நமக்கு இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. we are zero. அதனால எல்லா உலகத்திலும் நமக்கு இருந்தாலும் அவருடைய பிரசன்னம் இன்னும் வேண்டும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அவருடைய பிரசன்னம் வேண்டும் என்று நம்முடைய உள்ளம் தவிக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் யுஎஸ்ல இருந்து ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா, ஒரு கப்பல் இப்படியாக எனக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புறாங்க. நமக்கு டேனா அங்க வந்து நைட்டு இல்லையா? ஸோ ஈவினிங் வந்து மலேசியா டைம் ஒரு 4-5 மணி போல நான் வந்து வீடியோ காலில் கணவன் மனைவி கிட்ட பேசுகிறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப ஏர்லி, அது ரொம்ப ஏர்லி, 2-3 மணி இருக்கும். ஏர்லி மார்னிங், மிட் நைட்டுன்னு வச்சுக்கோங்க, ஏர்லி மார்னிங். ஸோ அப்படி இருக்கிறக்குள்ளோ அவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறக்குள்ளோ ஒரே கூச்சல், பயங்கரமான சத்தம், இருதத்தை கிழிக்கும் போல அந்த கூச்சல், அப்படிப்பட்ட கூச்சல் இருந்தது. அவருடைய மூத்த மகன் 9 வயசு. அந்த மகன் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய 2 கையை இருக்கை இப்படி பிடிச்சிட்டு கண்ணம் கட்டியா மூடி இருக்கிறாரு. அப்படி ஒரு கூச்சல். அது என்ன கூச்சல்னா, ஐ வாண்ட் மை டேடி, ஐ வாண்ட் மை டேடின்னு அந்த கூச்சல் போடுறாரு. இவரு அந்த வீடியோ கால்ல நான் இருக்கிற மகனோட பெட்ரூம்க்கு போறாரு. அங்கே சென்று அவனை எழுப்பி, ஏன்னா கண்ணு க்ளோஸ் பண்ணியிருந்தாரு இல்லையா, இதோ தம்பி நான் பக்கத்திலே இருக்கிற, அப்பா பக்கத்திலே நிக்கிற அப்படின்னு வந்து தட்டி எழுப்பி சொல்றாரு. மெதுவாக கண்களை திறந்து பார்த்து மறுபடியும் அந்த மகன் படுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் விஷயத்த சொல்றாரு, டாக்டர் என்னுடைய மகன் 2.5 வயசு இருக்கிறக்குள்ளோ இந்தியால என் மனைவி என் மகனை தனியாக விட்டு அமெரிக்காவுக்கு நான் வந்துட்டேன். திடீரென்று அப்பா காணவில்லையேன்ற ஒரு ஏக்கம் என்னோட மகனுக்கு, அது ஷாக்காக இருந்தது. தெரியவில்லை, காணவில்லைன்னு சொல்லி அவனை வாட்டியது. தினமும் கேட்பான், அப்பா எங்கே, அப்பா எங்கே என்று. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு 5 வயசு இருக்கிறக்குள்ளதான் அவர்களை அமெரிக்காவுக்கு என்னால வர வைக்க முடிந்தது. வந்தவுடன் என்னை அப்படியே வந்து இருகை கட்டி பிடித்து கொண்டு, அப்பா இனி நீங்க போக மாட்டீர்களா, போக மாட்டீங்க தானே அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரா, இல்லை இல்லை நான் போக மாட்டேன், இதுக்கு மேல உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னாரா. இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஆழத்தில இந்த 2.5 வயசுக்குள்ள உண்டான அந்த பிரிவை அவனால மறக்க முடியல. 5 வயசு ஆன பிறகு அவங்க அப்பா பார்த்த உடனே அவனுக்குள்ள வந்து ஆத்மாக்குள்ள ஒரு சந்தேகம், என்னை விட்டுட்டு போயிடுவாருன்னு. அது அவனோட மைண்டு மூளைக்கு எஃபெக்ட் ஆகி திடீர்னு எவ்ரி நைட் இந்த மாதிரி கூச்சல் போடுவானா, கத்தி கூக்குரல், அப்படி ஒரு கூக்குரல் பயங்கரமா இருக்கும். அது நான் கேட்கிற லைவா வீடியோ கால்ல நான் பார்க்கிறவர். அதனால என்னோட மகனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. சோ இந்த மாதிரி கூச்சல், ஐ வாண்ட் மை டேடி, அந்த மாதிரி தொடர்ந்து அந்த சத்தம் தான், வேற ஒண்ணும் இல்லை. பயங்கரமா கூச்சல் போட்டு இந்த வார்த்தை, ஐ வாண்ட் மை டேடி, ஐ வாண்ட் மை டேடி. அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கு வந்து பிரேயர் பண்ணி டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ண. அன்று முதல் அந்த கூச்சல் நின்றுச்சு, நல்லா ஆயிட்டான் பையன், நல்லா ஆயிட்டான். இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் என்ஜிபிஎச் மினிஸ்ட்ரியிலும் நடந்திருக்கு.
அந்த குழந்தை எந்த அளவுக்கு அவங்க அப்பாவை வந்து தேட ஆரம்பிக்குது பார். அந்த மனசுல அந்த அழுத்தம் கொண்டு வந்து தூக்க கண்ணில் கூட அவங்க அப்பா விட்டுட்டு போயிடுறாரோன்ற ஒரு சந்தேகத்துல பக்கத்துல இருந்தாலையும் 5 வயசு விவரம் இருக்கு. அப்படி இருந்தாலையும் அந்த உள்ளான மனசுல பதிவாயிடுச்சு, விட்டுட்டு போயிடுவாருன்னு. இப்படி நைட்ல இரவுல வந்து கூச்சல் போடுற நிறைய கேசஸ் நான் எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். அதுல ஒரு கேஸ், ஒரு பாஸ்டர் அவங்க இந்த காரியத்தை அவங்க மனைவியே சாட்சி சொல்லியிருப்பாங்க. 30 வருஷமா பல்கடிப்பு, கூச்சல் போடுவார் பாஸ்டர். இத்தனைக்கும் 30 இயர்ஸா ரைட்ல தூங்க முடியாத அவங்களுக்கு, வைஃப்க்கு பக்கத்துல படுக்கிறாங்க, தூங்க முடியாத அப்படி ஒரு கூச்சல், பல்கடிப்பு, அந்த மாதிரி ஒரு ஆவி அந்த பாஸ்டருக்குள்ள பூந்து இருந்தது. அப்புறம் என்ஜேபிஎச் மினிஸ்ட்ரியில வந்த பிறகு டெலிவரன்ஸ் ஜெபம் பண்ண பிறகு விடுதலை அடைஞ்சார். இந்த காரியத்தை ஒர்க்ஸ் ஆஃப் எட்டர்னல் காட், இந்த லிங்க் இதுல நாங்க ஷேர் பண்ணுவோம். அந்த மெசேஜ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அது தெரிய வரும். அவங்க மனைவியே தன் கணவர் பாஸ்டராக இருக்கிறாரு, 30 வருஷம் அவருக்குண்டான பாதிப்பை பத்தி தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு சகோதரி 26 வருஷமா வயிற்றுக்குள்ள சர்ப்பத்தின் ஆவி, தூக்க முடியாது. சர்ப்பம் வயிற்றுக்குள்ள இருந்தாக்கா இரவுல தூங்கி எப்படி தூக்குவாங்க? சர்ப்பம், ஸ்னேக் ஸ்பிரிட் வயிற்றுக்குள்ள 26 வருஷமா குடியிருக்கு. ஜட முடியெல்லாம் வந்து அப்படியே கட்டி இருக்கும், ஜடியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கூடு கட்டி இருக்கும், தலை வாங்க முடியாது அவங்களால. அப்புறம் பாஃப் கட் அடிச்சுட்டு அவங்க வந்து டெலிவரன்ஸ் ஜெபத்துக்கு வந்தாங்க. அவங்களோட சாட்சி இதில் ஷேர் பண்ணுறோம். பிரேஸ் தி லார்ட். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் வந்து விஜயலக்ஷ்மி. நான் வந்து 26 வருஷமாக வந்து இந்த வயிற்று வலி, இந்த மற்ற பிரச்சனையில் வந்து நான் ரொம்ப சஃபர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து பாஸ்டர் சுமிதா அம்மாவோட நம்பர் வந்து ஒருத்தவங்க மூலமாக எனக்கு கிடச்சிது. ஸோ நான் பாஸ்டர் அம்மாவை தொடர்பு கொண்டேன். அவங்க என்னை வர சொல்லியிருந்தாங்க, ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த நாளில் வந்து நான் போயிருந்தேன். ஸோ அந்த நாளில் போயிருந்தப்போ அம்மா வந்து எனக்கு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. வேதத்தை கொடுத்து என்னை ஜெபம் பண்ண வச்சு ஜெபம் பண்ணாங்க. என்னோடய கை அப்படியே வேகமாக ஆடுது. எனக்கே தெரில, சரியான ஆண்டவோட பிரசன்னம் அப்படி கையெல்லாம் ஆடி ரொம்ப என்னாலே தாங்க முடியல, அப்படி ஆடுது. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று நான் உணர்ந்தேன், என் உடம்புலேருந்து ஒரு விஷயம் ஒரு உருவம் மாதிரி ஒரு விஷயம் வெளியான மாதிரி. அப்போ அது வெளியான பிறகு இன்னும் அப்பாவோட பிரசன்னம் இன்னும் அதிகமாக, என் வேத புத்தகத்தை நான் கையில் பிடிச்சிருக்கேன், அப்படியே வேகமாக ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்காக விடுதலை கொடுத்த என் ஆண்டவனுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அம்மா சுமிதா அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நான் உணர்கிறேன், என் உடம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ரொம்ப நான் சுகமான மாதிரி உணர்கிறேன். ஸோ எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. இது போல ஏராளமான டெஸ்டிமனி என்ஜேபிஎச் சேனல்ல இருக்கு. என்ன ஒரு விஷயம்னாக்கா, அந்த தேவனுக்கு உண்மையா இருந்து அந்த தேவனை வாஞ்சியோட தேடுனா தொடர்ந்து அந்த தேவன் அவங்க ஒவ்வொருத்தரோட காரியங்கள்ல அற்புதங்களை செய்துட்டு வருவார். தொடர்ந்து கடைசி வரைக்கும், உலகத்தின் முடிவு பர்யந்தம் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னார் இல்லையா? அதே போல நம்மளும் இருந்தா மட்டும்தான் அந்த கனெக்ஷன் இருக்கும். we can reach the destination. நம்ம போகிற பாதை கரெக்டா இருந்து முடிவை நோக்கி நம்ம போக முடியும். சோ அந்த மாதிரி நமக்கு எல்லாருக்குமே விண்ணுலகத்துல ஒரு அப்பா இருக்கிறார். அந்த அப்பாவை பார்க்க கூடிய அந்த தாகம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், அதுவும் இந்த பெந்தகோஸ்து நாள்ல இருக்கிற எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு அப்பாவை 2.5 வருஷம் பார்க்காம இருந்ததுனால அந்த குழந்தையோட மன அழுத்தம் எப்படி இருந்தது, நான் அப்பா பார்க்கணும்னு. அதே மாதிரி எல்லா பிள்ளைகளுக்கும், தேவ பிள்ளைகளுக்கும்
விண்ணுலகத்தில் இருக்கிற தகப்பனை, அந்த டேடியை, அந்த ஃபாதரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, தாகம் இருக்க வேண்டும் தெரியப்படுத்துறார். எனக்கு விண்ணுலகத்தில் வாழும் என் தகப்பன் வேண்டும். அவர்தான் என் உண்மையான தகப்பனார். அவருடைய அன்புதான் மாறாத அன்பு. அவர் எப்படிப்பட்டவர், நான் எங்கே அவரை பார்க்கலாம், எப்படி அவரை சந்திக்கலாம் என்று நம்முடைய உள்ளம் துடிக்கணுமா? தினந்தோறும் துடிக்கணுமா? ஹல்லேலூயா. தினந்தோறும் துடிக்கணும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுறார். இன்னைக்கு துடிச்சிட்டு ஒரு வாரம் கழிச்சு துடிக்கிறதால துடிப்பு கிடையாது. தினந்தோறும் துடிக்கணுமா? ஏன்னா அதிகாலை நேரத்துல அவர் வந்துடுறாரு. புடிச்சுக்கணும், அவரை இருகை புடிச்சுக்கினா 24 hours கூடவே இருப்பார். ஒரு விஷயம் நடந்த கையோட அவ்வளவுதான், டாட்டா பாய் பாய் சொல்லக்கூடாது. சிலர் ஒரே நாள்ல சொல்றாங்க, சிலர் 2 வருஷம் ஆனதுக்கு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்முடைய உள்ளம் துடிக்கணுமா அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இந்த அருமையான பதில் அவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்லா இருக்குல்ல வார்த்தை. அவர் தான் இந்த மாதிரி ஒரு வாக்கையும் கொடுத்திருக்கிறாரு. எரேமியா 29:13. எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த தாகம் நமக்குள்ள வரணும். நம்மை அந்த தாகம் வாட்டி வதைக்க வேண்டும் அப்படின்னு தெரியப்படுத்துறார். அவரால் மட்டும்தான் அந்த தாகத்தை தீர்த்து வைக்க முடியும். காலையில அந்த டர்ஸ்ட் தீர்ந்துச்சுனாக்கா நமக்கு அந்த நாள் முழுக்கும் ஜீவ ஊற்று தண்ணி இருக்கும். நமக்கு ஆட்டோமேட்டிக்லி அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்துடும். எந்த ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தாலும் ஆண்டவரை காலையிலே சந்திச்சியாச்சு, எனக்கு இந்த வார்த்தை தானே கொடுத்து பேசியிருக்கிறாரு, அந்த வார்த்தை எனக்கு கிரியேட் செய்யும். அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்துடும் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல 17-18 நீதிமொழிகள் 8, Proverbs 8th chapter 17-18. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்க சினிமா போட்டோ வச்சு அவங்கள பார்த்துருந்தா இவரை பார்க்க முடியாது. காலையில அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள், ஏன்னா அபிலாஷ் மார்னிங்க அவர் தியானம் பண்ணி அவரை கூப்பிட்டு வச்சுக்கோ. ஓகே, உன் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, எல்லா விஷயத்துக்கும் உன்னை வெற்றி வின் ஆயிட்டே இருப்ப நீ. வெரி குட். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையும் நமக்கு கொடுக்கிறார். 18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு. 19 பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும். பொண்ணுனா என்ன, தங்கனா என்ன? பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும். தெரியுமா? தெரியாது. இல்லையா? அப்ப ஏன் ரெண்டும் சேர்ந்தா ஏன் போட்டிருக்கணும்? இங்கதான் யோசிக்கணும். இதுல என்ன இருக்கு, இதுல என்ன அடங்கி இருக்கு? பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும். வசனம் அப்படித்தானமா இருக்கு. 19 பொன்னையும் நக்கா 22 கேரட் கோல்டு, தங்கத்தையும் நக்கா சொக்க தங்கம் 24 கேரக்டர். பார்க்கிலும் பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது. சுத்த வெள்ளியை பார்க்கிலும். ஏன்னா வெள்ளியில 2 விதமா இல்ல, வெள்ளி தான் சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அதனால சுத்த வெள்ளி நீங்க போட்டாரு. அந்த விஷயத்துல தான் ஆண்டவர் ஆவியானவர் இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்தாரு. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது. சரியாமா?
என் வருமானம் நல்லது அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார். ஸோ அதிகாலை நேரத்தில் அவரை தேடி அவர்கிட்ட பார்த்து பேசிட்டா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அவர்கிட்ட இருக்கு. அவர் இருந்தா போதும், நம்மளுக்கு அவர் நமக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸோ நம்மளுடைய உள்ளம் தினந்தோறும் தாகத்தோடு அவரை தேட வேண்டும் தெரியப்படுத்துறார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவீர்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஸோ அதிகாலையில அவரை தேட வேண்டும் தெரியப்படுத்துறார். இதை தேடுனா அடுத்த காரியம் ஆட்டோமேட்டிக்கி நமக்கு வந்து சேர்ந்துடும். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் என்னன்னாக்கா, என்ஜேபிஹெச் பிள்ளைகளுக்கு ரெவரண்ட் டாக்டர் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த உலகத்தை முதல்ல நம்ம ஜெயிக்க வேணும்னா என்ன செய்யணும்? இந்த உலகத்தை முதல்ல நம்ம ஜெயிக்க வேணும்னா என்ன செய்யணும்? முதல்ல நீ உன்னை ஜெயிக்கணும். இண்டிவிஜுவலா பார்த்து எல்லாருக்கும் சொல்றேன், முதல்ல நீங்கள் உங்களை ஜெயிக்க வேண்டும். உங்களை ஜெயித்தாதான் வெற்றி பெற முடியும். எப்படி ஜெயிக்கிறது? காலையில நீ எழுந்திருக்கும் பொழுது உன் படுக்கையை தான் நீ ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் படுக்கையை ஜெயிக்கணும் அப்படின்னு நான் தெரியப்படுத்துறேன். படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அருந்த செருப்பை காலிலிருந்து உதறுவதை போல நீ அந்த படுக்கையை உதறிவிட்டு எழுந்திருக்க வேண்டும், எழும்ப வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு தமிழ் தத்துவம் இருக்கு. ஒரு புலவன் இப்படியாக சொல்றார், படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது அருந்த செருப்பை காலிலிருந்து உதறுவது போல உன் படுக்கையை உதறிவிட்டு எழ வேண்டும் என்கிறது ஒரு தமிழ் தத்துவம். அந்த புலவன் இப்படியாக சொல்றாரு, 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானியா இருப்பான், 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஸ்டூடெண்ட்ஸ்களாக இருப்பார்கள், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவர்கள் சாதாரண மனுஷர்களாக இருப்பார்கள், 7 மணி ஆனாலும் எழுந்திருக்காதவர்கள் எருமையா இருப்பார்கள், 8 மணி ஆனாலும் எழுந்திருக்காதவர்கள் காட்டெருமை என்று சொல்லப்படுவார்கள். படுத்து புரண்டு கொண்டே இருக்கிறது, எந்திக்க மனசே வராது, அவங்களுக்கு காட்டெருமை அப்படின்னு வந்து ஒரு புலவன் இப்படியாக சொல்றார். அப்போ அதிகால நேரத்தில் நம்ம எந்திரிச்சிட்டா அந்த ஐஸ்வர்யம் உள்ள தேவனை பார்த்துடலாமே, பிடிச்சிக்கலாமே. பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் இல்லையா, அவரே கிடைக்கிறக்குள்ளோ அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் இந்த தாகம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு வந்து தெரியப்படுத்துறார் தேவ ஆவியானவர். உண்மைதான், ஆனாலும் தேவன் தான் நம்மளுடைய தாகத்தை தீர்த்து வைக்க முடியும். அந்த தாகம் வந்துச்சுன்னா தேவன் தான் நம்மளுடைய தாகத்தை தீர்த்து வைக்க முடியும் தெரியப்படுத்துறார். அவர் அந்த தாகத்தை தீர்த்து வைக்க அதிகாலையிலே அவர் ஆவலோட காத்துட்டு இருக்கிறாரா, யாராவது எழுப்பி என்னை கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு அவரும் அந்த பக்கம் காத்துட்டு இருக்கிறாரா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ நாம் அவரை தேட வேண்டும். நாம் அவரை தேடி செல்லும் பொழுது நமக்கு என்ன நடக்குது, நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது? யோவான் 6 அதிகாரத்துல 37 வசனம். யோவான் 6:37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதா கிட்ட என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் ஏசப்பாக்கிட்ட இருக்கு. அப்ப ஏசப்பா கிட்ட யாரெல்லாம் வராங்களோ அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒரு காரணம் கொண்டும் புறம்பே தள்ளவே மாட்டேன், தள்ளி விடவே மாட்டேன்னு தேவாவியானவர் தெரியப்படுத்துறார். நாம் தேவனை தேடி போகிறோம், பல முறைகளில் நாம் அவரை கண்டுபிடிப்பதில்லை. இதுக்கு காரணமும் இருக்கு. நாம் தேவனை தேடி போகிறோம், பல முறைகளில் நாம் அவரை கண்டுபிடிப்பதில்லை. காரணம் ஹெப்ரேயர்கள் நிறுவனம் ஹெப்ரூஸ் 12 அதிகாரத்துல 14 வசனம்,
யாவரோடு சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். தேவன் சொல்லுகிறார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் ஒரு காலமும் என்னை காணவே முடியாது அப்படின்னு தெரியப்படுத்துறார். 1 பேதுரு 1 பீட்டர் 1:16 1 பீட்டர் 1st chapter 16th verse. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. எழுதியிருக்கிறதே. சோ நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அவர் பரிசுத்தர், அவர் தூய்மையானவர், தூய்மையில் வாழ்கிறவர். அதனால நம்மளும் பரிசுத்தமாக இருந்தா அவரை ஈஸியா சுலபமாக காண முடியும் தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. எரேமியா 17 அதிகாரத்துல 9 வசனம். எரேமியா 17:9. நம்முடைய உள்ளமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுன்னு தெரியப்படுத்துறார். எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே கிறுக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது இல்லையம்மா? கிறுக்குள்ளது, திருக்குள்ளது. அதான் சொன்னேன், தான் சொன்னேன். திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. சோ அது கடைசியா இருதயத்துல தான் போய் நிக்குது பாருங்க. அப்போ அதுக்கு வழி என்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கன்ஃபஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவத்துல தான் பிறந்திருக்கிறோம். எல்லாருமே பாவத்தின் பிள்ளைகள். பாவத்துல கர்ப்பம் தரித்து அந்த கர்ப்பத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாவிகள் தான். அதனால்தான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றாரு. சங்கீதம் 51:5-6. சங்கீதம் 51:5-6. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பாவத்தில் கர்ப்பம் தரித்தால். இதோ 6 வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஏன்னா இருதயம் பிதா எப்படி விரும்புகிறாரு? உள்ளத்தில் உண்மையை விரும்புகிறார். ஆனா ஒவ்வொரு பிள்ளைகளும் துர்குணத்தில் உருவாகி பாவத்தில் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தவளாக இருந்ததுனால 6 வசனத்துல இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க பிதா விரும்புகிறீர், அந்த ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அப்போ அந்த ஞானம் என்ன ஞானம்? சோ அந்த பாவத்தை எப்படி நீக்குறது? அப்போ அந்த நீக்குனா பிதாவை பார்க்க முடியும். இருதயத்தை எப்படி சுத்தமாக்குறது? ஏன்னா அவர் பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு இல்லையா? சோ அதனால வழிகளை தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ பாவத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம எல்லாருமே உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் பாவத்தில தான் பிறந்திருக்கிறோம். துர்குணத்தில் தாய் கர்ப்பம் தரித்து அந்த பாவத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியாக ஜெபிக்கணுமா? சங்கீதம் 51 அதிகாரத்தை எல்லா பிள்ளைகளும் தினந்தோறும் வாசிங்க. தேவன் கிட்ட இருந்து இரக்கம் பெற முடியும். எனவே பரிசுத்தமாகிய தேவன் பரிசுத்தமற்ற அசுத்தமாய் வாழ்கிற அல்லது அசுத்த சிந்தை நிறைந்த அசுத்தமான ஒரு உள்ளத்தை தூக்கி சுமந்து செல்கிற நாம் அந்த தேவனை காண்பது என்பது கஷ்டமான காரியம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். அதனால சங்கீதம் 51 தினந்தோறும் படிச்சு அவர்கிட்ட இருந்து இரக்கத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளலாம். அசுத்தமாய் வாழ்கிற அல்லது அசுத்த சிந்தனை நிறைந்த அசுத்தமான ஒரு உள்ளத்தை தூக்கி சுமந்து செல்கிற
நாம் அந்த தேவனை காண்பது என்பது முடியாத காரியம். ஏதோ ஒன்று நம்ம தடுக்கும், நமக்கே தெரியாது. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு தடை வந்துடும். ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துகிறது. நம்மளுடைய வினையா இருக்கலாம், நம்மளுடைய வினை அல்லது நம்மளுடைய பாவங்கள். இவைகள் தான் தேவனை நம்ம காண முடியாத படிக்கு தடுத்து நிறுத்தோம். தேவனை காண முடியாத படிக்கு தடுத்து நிறுத்தோம்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஏசாயா 59:2 அந்த தேவனே இப்படியாக சொல்கிறார், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை. மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள். தீமையை கர்ப்பம் தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள். ஒன்று பாவத்தில் கர்ப்பம் தரித்த பிள்ளைகள், இன்னொன்று தீமையில கர்ப்பம் தரித்த பிள்ளைகள் ஆயிட்ட பாருங்க. அவர் எப்படி இருக்கிறாருனாக்கா, ஒரு ஹை வோல்டேஜ் பவர், எலக்ட்ரிசிட்டி, கரண்ட் தெரியல, மின்சாரம், எலக்ட்ரிசிட்டி, ஹை வோல்டேஜ் யாரோ தொட முடியுமா? யூஸ்வலா கரண்ட் தொட்ட என்ன ஆகும்? ரத்தமெல்லாம் போயிடும், ஆல் ஸ்பாட் அவுட், ஒரு செகண்ட்ல போயிடும் இல்லையாப்பா? மின்னல் அடிச்சிச்சுனாக்கா மருத்துவத்துல யாரும் போய் நிக்காதீங்க. மழை டைம்ல மின்னல் அடிச்சா அவ்வளவுதான், ஸ்பாட். அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஹை வோல்டேஜ் பவர் அப்படி இருப்பாரா? அந்த நிறைவு ரொம்பிட்ட பேருக்கு, அவரோட நிறைவு முழுமையா ரொம்பின பேருக்கு கிட்ட யாரும் நெருங்க மாட்டாங்க என்கிட்ட, அப்படி ஷாக் அடிக்கும். அந்த மாதிரி ஹை வோல்டேஜ் பவர் ஓரளவுக்கு தாங்குற மாதிரி தான் அந்த மின்சாரம் எனக்குள்ளவே இறங்கும். ஆனா அவர் ஹை வோல்டேஜ் பவர். அவர் அப்படிப்பட்ட பவர். அந்த தேவனை காண்பது என்பது சுலபமான காரியமே கிடையாது. காணக்கூடாத இறைவனை, அந்த தேவனை நம்ம ஆத்மால காண முடியும் தெரியப்படுத்துறார். நம்மளோட ஆத்மால அவரை காண முடியும். அவரை நம்ம தரிசிக்க வண்ணமாக நம்மளை மாத்திடுவாராம். நம் பாவங்களே அக்கிரமங்களே நம்முடைய எல்லா விஷயங்கள் அவர்கிட்ட சப்மிட் பண்ண பிறகு இந்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் நம்முடைய பாவ சிந்தனைகளையும் நம்மை விட்டு அகற்றும்படியாக அந்த மின்சாரம் செய்யுமா? அந்த கரண்ட், அந்த மின்சாரம் நம்மளுடைய தாயின் கர்ப்பத்துல, அந்த துர்குணத்துல உருவான தாயின் கர்ப்பத்துல, பாவத்துல கர்ப்பம் தரித்த நம்மள அந்த பயாலஜிக்கல் ரத்தத்தை அவர் எடுத்துட்டு, மின்சாரம் போல எடுத்துட்டு கிறிஸ்துவோட பரிசுத்தமான ரத்தத்தை நம்ம கொடுத்து கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாத்துறாரு. ஹல்லேலூயா. அது மாத்தின பிறகு அந்த தாகமா தீர்க்க முடியும், அவர் பார்க்க முடியும். சோ இந்த கரண்ட் போல முதலாவது ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். அதுக்கு என்ன வழி அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. ஏன்னா அவர் இருதயம் தானே சுத்தமா இருக்கணும்னு விரும்புறாரு. லேவி ராகமும் 27:32 நோட் பண்ணிக்கங்க. லேவி ராகமும் 17 டிஸ்பிளே போடுமா. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று, நானே உங்களை தூய்மையாக்குகிறவர் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதை எப்படி அவர் செய்தார்னாக்கா, லேவி ராகமும் 17:11 படி, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவுக்காக
பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஜப்பான்ல ஒரு ஆராய்ச்சி நடந்தது, உயிர் எப்படி பிரியுதுன்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனோட உயிர் நாடி துடிப்புல இருக்கா, நாடி நின்று போச்சு, நாடி துடிப்பு நின்று போச்சு, செக் பண்றாங்க, நாடி துடிப்பு செக் பண்றாங்க. ரொம்ப செகண்ட் ஆகுது, நிமிஷங்களும் ஆகுது, செத்து போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அது இதெல்லாம் பண்றதுக்குள்ள நாடி துடிப்பு ஸ்டார்ட் ஆகும், உயிர் வந்துடும். இருதயம் துடிப்பு வச்சு செக் பண்றாங்க, இருதயம் நின்று போயிடுது, செத்து போறாங்க அப்படின்னு டிக்ளேர் ஆகுது. ஆனாலும் அந்த இது எமர்ஜென்சி இது இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எய்டு அது பண்றதுக்குள்ள அது என்ன சிபிஆர் சிபிஆர் தானே இது சொல்லு, நீ மெடிக்கல்ல தானே இருக்கிற. அது பண்றதுக்குள்ள ஹார்ட் துடிப்பு வந்துடுது. அப்போ ஒரு மனுஷனோட உயிர் எதுல பிரியுது, எதுல இருக்கு? ஒரு மனுஷனோடைய உயிர் மனிதனுடைய ரத்தத்துல தான் இருக்கா. சயின்ஸ். ஹல்லேலூயா. லேவி ராகமும் 17 அதிகாரத்துல 11 இருந்து 14 வசனத்தை வரைக்கும் நோட் பண்ணி நீங்க படிங்க. ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் ஜீவன் அவனுடைய ரத்தத்துல தான் இருக்கிறதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். சோ இருதயம் துடிப்புல கிடையாது, நாடி துடிப்புல கிடையாது, அவனுடைய உயிர் ரத்தத்துல தான் இருக்கிறதுன்னு சயின்ஸ் டிக்ளேர் பண்ணுது. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தெரியப்படுத்திட்டாரு. ஹல்லேலூயா. ஹெப்ரேயர்கள் நிறுவனம் 9:22, ஹெப்ரூஸ் 9th chapter 22 verse. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ரத்தம், அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. மனிதனுடைய ஜீவன் அவனுடைய ரத்தத்தில தான் இருக்கிறது. என்னோட 2 மகள்களும் ரத்தம் தான் சிந்தி இருக்கிறாங்க. 2வது மகள் டோனி 200 ml பிளட் இல்லைன்னு அந்த மகளுக்கு 24 மணி நேரம் ட்ரீட்மெண்டே இல்லை, ரத்தம் இல்லாத உயிர் போச்சு. 3வது மகள், ஐயோ எந்த காரணத்துக்கு 2வது மகள் உயிர் போச்சோ, இந்த மகளை எப்படியாச்சும் காப்பாற்றணுமேன்னு 7ஆம் மாசம் வயிற்றுல இருக்கிறக்குள்ள செக்அப் போறக்குள்ள வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ரத்தம் இல்லைன்ட்டாங்க. இந்த 3வது குழந்தையாவது எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லிட்டு 80 ml பிளட் உள்ள தொப்புள் வழியா கர்ப்பப்பையில போய் அந்த நாடியில செலுத்தணும். ரொம்ப கஷ்டமான ப்ரோசஸ். 80 ml தான் கொடுத்தோம். 8ஆம் மாசம் செக்அப் போறோம், தாய் கையில இருந்து பிளட் எடுக்கிறாங்க, கொடுத்த 80 ml எடுத்துட்டு குழந்தை வயிற்றுல செத்து போச்சு. ரத்தத்தில தான் உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. சோ ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். உங்க எல்லாருக்காகவும் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். 2 குழந்தைகளை ஜீவ பலியாக கொடுத்தாச்சு. எல்லா NJPH பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து ஆண்டவர் எனக்கு சுவிசேஷத்தை தெரியப்படுத்தி நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு வான் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்க யாருக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்னொரு மனிதனுடைய ரத்தத்தில செலுத்த முடியுமா? பாவ மன்னிப்புக்காக இல்லையா? ஒரு மனிதனுடைய ரத்தத்தை அவன் தூய்மையா இருக்கணும். அவன் தூய்மையா இருக்க மாட்டான். ஏன்னா பாவம் கர்ப்பத்தில் இருக்கக்குள்ளவே பாவியாத்தானே பிறக்கிறான் இல்லையா? சோ ஒரு கரப்படுகிற ரத்தத்துல இன்னொரு கரப்படுகிற ஒரு ரத்தத்தினால எந்த ஒரு விஷயமும் நடக்காது, பாவ மன்னிப்பு உண்டாகாதுன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஒரு மனிதனுடைய ரத்தம் இன்னொரு மனிதனுடைய ரத்தத்தை தூய்மையாக்க முடியாது, வாழ்க்கையை தூய்மையாக்க முடியாது. கரைப்படுந்த ரத்தம் இன்னொரு கரைப்படுந்த ரத்தத்தினால தூய்மை ஆக்கவே முடியாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்னா
இதற்காகத்தான் அந்த தேவன் குமாரனை அனுப்பியுள்ளார். அந்த தேவனே, தேவாதி தேவனே தாமே இறங்கி குமாரன் ரூபத்தில் அவர் இறங்கி வருகிறார். காரணம் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, ரத்தத்தை தூய்மை ஆக்குவதற்காக. 1 பேதுரு 1:19, 1 பீட்டர் 1 அதிகாரத்துல 19ஆம் வசனம். அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றம் இல்லாத ரத்தம், குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கரெக்டா? அந்த ரத்தம் எவ்வளவு புனிதமான ரத்தம், பொக்கிஷங்கள் பிதாக்கு அந்த ரத்தம். அந்த ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த காரியத்தை உணர்ந்து பரிசுத்தமாகி அவ்வளோ பெரிய மகா தேவனை பார்க்கணுன்ற ஒரு வாஞ்சி உள்ளத்துல வந்துடும். ஹல்லேலூயா. அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் தான் சிந்தப்பட்டிருக்கிறார் நமக்காக சிந்தினார். அவரோட ரத்தத்தை சிந்தினார் நம்மை மீட்டெடுப்பதற்காக. 1 தீமோத்தி 3:16 படி தேவன் வானத்திலிருந்து மனு உருவம் கொண்டு ரத்தம் உடையவராய் மாம்சம் உடையவராய் இறங்கி வந்தார். நம்மை போல இந்த பூமியில வாழ்ந்தார். 33 வருஷம் வாழ்ந்தார். ஒரு சாதாரண தச்சனோட குமாரனாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஹெபிரேயர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்துல 14-16 வசனம் வாசிமா. ஹெப்ரூஸ் 2ஆம் அதிகாரத்துல 14th to 16th verse. ஹல்லேலூயா. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரணம் பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆமென். ஆமென். ஆபிரகாமின் சந்ததி யாரு? நம்ம எல்லாருமே. நமக்கு தான் அவர் கை கொடுத்தார். தேவதூதர்கள் கை கொடுக்கவே இல்லை. மாம்சமும் ரத்தமும் சதையும் உடையவராக இருந்து நம்மை மீட்டெடுக்கிறதுக்காக வந்து நமக்கு தான் கை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அவர் கையை பிடிச்சிட்டு ஒதுக்கிட்டு போறதுதான் அதிகமான பிள்ளைகள் கையை பிடிச்சிட்டு அவர் கையை விட்டுட்டு ஒதுக்கிட்டு போயிடுறோம். இன்னும் கேட்டா காலில் மிதிச்சுட்டு போயிடுறோம். அவரோட ரத்தம் புனிதமான பொக்கிஷம் இல்லையா? அந்த ரத்தத்தை காலில் மிதிக்கிறதுக்கு சமம். அந்த மாதிரி நம்ம போறோம். ஸோ இதுக்கு மேல நம்ம ஏன்னா காலம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, அவரோட வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. ஹல்லேலூயா. நான் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் இருக்கிறதை போல காணக்கூடாத தேவன் நான், அதர்சனமான தேவன் நான். அந்த தேவன் தான் இப்படியாக சொல்லுகிறார், தேவன் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் சாதாரண ஒரு மனு உருவம் கொண்டு இறங்கி வந்தவராக இருக்கிறார். அவருக்கு இயேசு என்ற பெயர் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதற்கு என்ற பொருள் அர்த்தம். மத்தேயு 1:21 சொன்ன மாதிரி தம்முடைய ஜனங்களின் பாவங்களை போக்குகிற ஒரு கிருபாதார வரமாக ஏசப்பா பெயரிடப்பட்டிருக்கு. இம்மானுவேல் என்று பெயர் வைத்தார்கள். நம்முடைய பாவங்களை போக்கி நம்மை ரட்சிப்பதற்கென்றே அவர் வந்தார். சிலுவையிலே அவரோட ரத்தம் சிந்தப்பட்டது. 1 யோவான் 1 ஜான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இன்று என்ஜேபிஎச் பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு, ஒருவேளை நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று யாருக்காவது விருப்பம் இருந்துச்சுன்னா, என்ஜிபிஎச் பிள்ளைகளை பார்த்து தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறாரு,
அவரை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, அவர் நம்மோட பேச வேண்டும் என்று ஒரு தவிப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, இன்று அவரை நோக்கி அவரை வேண்டுதல் செய்வோம். முதலாவது, அவர் செய்தது எல்லாம் ஒரு நொடி நம்ம நினைத்து பார்க்கணும். நம்ம மீறுதலை மறந்துடுங்க. அவர் செய்த நன்மையான காரியங்களை நினைச்சு பாருங்க. எப்படியெல்லாம் நம்ம இந்த நாள் வரைக்கும் உயிரோட காப்பாத்திட்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினைச்சு பார்க்கணும். நம்மையே அறியாமல், நமக்கே தெரியாமல் அவருடைய ரத்தத்தினால நம்மளுடைய பாவங்கள், பாவ சுபாவங்களை அவர் கழுவி விடுகிறாரா? நம்ம மனத்திருந்தல் ஆன பிறகு, நம்ம ஒருவேளை அவர் ரத்தத்தில கழுவப்பட்ட பிறகு பாவம் செய்திருந்தால் அதுக்கு வழியை தெரியப்படுத்திட்டு இருக்கிறாரு. எப்போ நம்ம அந்த தேவன்கிட்ட மனத்திருந்தல் ஆகி ரிப்பெண்ட் ஆகி வந்துடுறோமோ, அப்பவே நமக்கே அறியாமல் தம்முடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை, பாவ சுபாவத்தை கழுவி நீக்கி விடுகிறாரா அப்படின்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். இப்போ ரத்தம்ன்றது எவ்வளவு புனிதமான ஒரு விஷயத்துல பொக்கிஷமா வந்துடுச்சு இல்லையா? ஏன்னா எங்க குடும்பத்துல என்னோட 3 குழந்தைங்களும் இன்க்ளூடிங் நான் ரத்தம் தான் சிந்தி இருக்கிறோம். எங்க ஹஸ்பண்ட் சொல்வாரு, என்னோட டியூமர் கட்டி தலையில 1 கிலோக்கு மேல இருக்கு. அது காமிச்சிருக்கிறோம், டிஸ்பிளே போட்டிருக்கிறோம், டெஸ்டிமனில ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஒரு பேஷண்ட் ரொப்பி ரத்தம் எடுத்துட்டு போனாங்களா. தினந்தோறும் அந்த இது தலையில ஒரு டியூப் வச்சு ஒரு கேன் வச்சிருவாங்க. வேஸ்ட் பிளட் போறதுக்கு கேன் ரொம்பிடும். அந்த கேனை தூக்கின்னு தான் நடக்கணும். நான் போயிட்டு இருக்கோம் 5 நாள். ஐயோ, ரொம்ப வலி தாங்கவே முடியாது. ரத்தம் எவ்வளோ ரத்தம் சிந்தி இருக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆளை இங்க நிக்க வச்சு சுவிசேஷத்தை பேச வச்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரத்தம் தான். அப்ப அந்த பொக்கிஷமான ரத்தத்தை நான் இன்னும் எவ்வளவு உயர்ந்து பேசணும். நான் அந்த ரத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. அந்த ரத்தத்துல கழுவப்பட்ட பிறகு பாவம் செய்யாதீங்க. அவர்கிட்ட இருந்து அழைப்பு வர்றது பெரிய விஷயம். போன வாரம் நம்ம எலிசபெத்தோட டாக்டருக்கு ஞானஸ்தானத்துக்கு அழைப்பு வருதுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேராக அழைக்கிற தேவன் அவர். சொல்லிட்டேன், சனிக்கிழமை ஆண்டவர் அழைத்துட்டாரு. நிறைய தடைகள் வந்துச்சு. சில விஷயங்கள் சொல்ல என்னால முடியுது, சில விஷயங்கள் நான் சொல்லக்கூடாது. சோ அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அந்த மகள் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லியாச்சு, அந்த நாள் குறிச்சாச்சு, அவர் கூட்டிட்டு வருவாருமா. வேற எந்த ஒரு விஷயமும் நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் ஈவினிங் மெசேஜ் வந்து நாங்க வந்துட்டு இருக்கோம். இதான விஷயம். அதான் நாள் கொடுத்தாச்சு. ஒருவேளை நான் கொடுத்துட்டா நடந்திருக்கமோ இல்லையோ தெரியாது, ஆனா ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சோ அவரோட ரத்தத்துல கழுவப்படுறது சாதாரணமான குளியல் இல்லைங்க. முங்கி எழுந்துச்சாக்கா ஓகே, ஜீவ புக்ல பேர் வந்துடுது, மோட்சத்துக்கு நான் போயிடுவேன், நான் அந்த பரமபிதாவை பார்த்துடுவேன், உட்காந்து சேர்ல விண்கிரீடத்தை போட்டுக்குவேன். கடைசி வரைக்கும் இருதயம் சுத்தமாகவே டிராவல் பண்ணணும். தினந்தோறும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர்கிட்ட அந்த கனெக்ஷன்ல வச்சு நம்ம போகிற பாதைகள் கரெக்டா இருக்கா. நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம மெச்சூரிட்டி வந்துடணும். நம்மளுக்கு நம்ம கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ஆசிரியர்களாக இருந்து கைட் பண்ற மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், விஷயங்களை தெரியப்படுத்தணும். அதுக்கு முதல்ல நம்ம கேப்பபிளா இருக்கிறோமா, நமக்கு தகுதி இருக்கா, அது நம்ம பார்த்துட்டு தகுதியற்றவர்களை தகுதியாக்குற தேவன் அவர்தான். தகுதியாக்கிடுவார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் மெச்சூரிட்டி நம்மளுக்கு வரணும். அந்த பிதா செய்த நன்மையான காரியங்களை 4 பேருக்கு சுவிசேஷமாக தெரியப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட ஆத்மாவுக்குள்ள தாகத்தை அவர் தீர்த்து வைக்க முடியும்.
அவர் தீர்த்து வைப்பார். ஏன்னா அவர் கேட்டது என்ன தாகம்? ஆத்மா தாகம் தானே கேட்டாரு. அப்போ நம்மளோட ஆத்மா தாகமாக நமக்கு இருக்குதுன்னா அவர் அந்த ஆத்மாவுக்கு தாகம் நம்மளோட ஆத்மாவுக்கு தாகத்தை அவர் தீர்த்து வைக்கிறாருன்னா அவருக்கு ஒரு தாகம் இருக்கு. அதை நம்ம தீர்த்து வச்சா தானே சரிசமமாக இருக்கும். அப்போ நம்ம சுத்தி இருக்கிற பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை தெரியப்படுத்தி ஆலயத்துக்கு கொண்டு வாங்க. சுவிசேஷத்தை தெரியப்படுத்துவோம். கிறிஸ்துவோட அன்பை ருசித்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருமே கொடுக்கணும். வெறும் நம்ம மட்டுமே அனுபவிச்சுட்டு தான் எப்படி இல்லையா? சோ தேவன் மீதான தாகம் நமக்கு எப்படி அவர் தீர்த்து வைக்கிறாரோ அவரோட தாகத்தையும் நம்ம தீர்த்து வைக்க வேண்டியது ஒவ்வொரு என்ஜிபிஎச் பிள்ளைகளோட கடமையாக இருக்குன்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஒரு கிராமத்துல போங்க, சுண்ணாம்பு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க தெரியுமா? கிராமத்துல எல்லாம் பொதுவாக இந்த சுண்ணாம்பு மண்ணு கலந்த ஒரு பெயிண்ட் தான். சுண்ணாம்பு என்னமா இங்கிலீஷ்ல ஹைட்ரேட் லைம் பவுடரா சுண்ணாம்புக்கு. ஸோ அந்த இது கிராமத்துல ஒவ்வொரு சவருங்க பாருங்க அந்த மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க. ஒரு டெஸ்டிமனி இதுல ஷேர் பண்றேன். ஒரு சிறுவன், ஒரு சின்ன பையன் விளையாடி கொண்டு இருந்தான். ஸோ சுண்ணாம்பு கலந்த மண்ணை கிராமத்துல அடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு பக்கம் சுண்ணாம்பு குவித்து வைத்திருந்தார்கள், மறுபக்கம் மண்ணை குவித்து வைத்திருந்தார்கள். அந்த சிறுவன் விளையாடி கொண்டே போய் அந்த சுண்ணாம்பு குவியில போய் விழுந்துடுறார். பையன் போய் விழுந்துடுறான். சுண்ணாம்பு குவியில போய் விழுந்துடுறார். சோ அவ்வளவுதான். அந்த சுண்ணாம்பு என்ன ஆச்சுனாக்கா அவரோட கண்கள்ல 2 கண்கள்லயே வர ஆரம்பிச்சிருச்சு. 2 கண்கள்ல போக ஆரம்பிச்சு. ஏன்னா சுண்ணாம்பு குவியில தான் விழுந்துடுறான். 2 கண்கள்லயும் அந்த சுண்ணாம்பு போய் நுழைந்து விட்டது. சுண்ணாம்பு எப்பொழுது தண்ணீரோட கலக்கிறதோ சுண்ணாம்பு எப்பொழுது தண்ணீரோட கலக்கிறதோ அப்பொழுது அது கொதித்து எழ ஆரம்பிக்கும். அப்படியே அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு பயங்கரமான உஷ்ணம் அதில் உண்டாகும். சுண்ணாம்பு பயங்கரமான ஒரு உஷ்ணம் உண்டாகும். தண்ணீரை ஊற்ற சுண்ணாம்பில் இருந்த அந்த நெருப்பு அதுல உள்ள நெருப்பு அப்படியே நெருப்பு போல பத்தி எரியும். அவ்வளவு ஹீட்டா இருக்கும் அந்த உஷ்ணம். அந்த உஷ்ணத்துல போய் விழுந்திருக்கான் இந்த பையன். நடந்த சம்பவம் இது. கண்ணு 2 எரியுது, அலறான், கதறுகிறான். அக்க பக்கத்துல இருந்தவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. என்னப்பா இப்படி போய் சுண்ணாம்புல போய் விழுந்து விட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது அந்த கிராமத்துல ஒரு வைத்தியரை ஒரு டாக்டரை கூப்பிட்டுட்டு வராங்க. ஸோ அந்த கூச்சலை பார்த்து அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த கண்களில் உள்ள ஈரம், கண்ணீர் வருது இல்லையா, இந்த கண்களில் உள்ள ஈரத்தில் இந்த சுண்ணாம்பு கலக்க கண்ணே எரிந்து விடுமே, கண்ணே வெந்து விடுமே. வேற வழியே இல்லை. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் அதற்கு உண்டு. ஏதாவது ஒரு ஆட்டை கொண்டு வாங்க அல்லது மாட்டை கொண்டு வாங்க. அந்த ரத்தத்தினாலதான் இந்த பையனை காப்பாற்ற முடியும். அந்த பையனோட அந்த கண்களில், அந்த பாயோட கண்களில அந்த ரத்தம் ஊற்றணும். அந்த ரத்தம் மெல்ல மெல்ல உள்ளே சென்று சுண்ணாம்பை அப்படியே வெளியே எடுக்கும். சுண்ணாம்பின் காரத்தை மாற்ற முடியும். இது சயின்ஸ். இது ஒன்றுதான் வழி அப்படின்னு தெரியப்படுத்துறவங்க இம்மீடியட்டா அந்த பையனோட தாயின் காதுல இந்த செய்தி விழுந்தக்குள்ள கதறி அழுதால், ஒரு கத்தியை எடுத்துட்டு தன் விரலை வெட்டினால்
தன் விரலில் இருந்த அந்த ரத்தத்தை குழந்தையின் கண்களிலே ஊற்றினால் பையனோட கண்களிலே ரத்தம் பாய்ந்து சென்றது. ஏன்னா அந்த பையனை காப்பாத்தணுமே, சோ கண்களை படணுமே என்ற ஒரு துடிப்பு அந்த தாய்க்கு. தன் மகனை பார்த்து கேட்டால், மகனே இன்னும் எரியுதா, இன்னும் ரத்தம் உனக்கு வேணுமா, எரிச்சல் இன்னும் குறையவில்லையா அப்படின்னு சொல்லி மன கசந்து அழுதாளா. தன் ரத்தம் போகிறதே என்று அவளுக்கு துளி கூட கவலையே இல்லை. வைத்தியர்கிட்ட கேட்டாளா, டாக்டர் கிட்ட கேட்டாளா, டாக்டர் இன்னும் ரத்தம் வேண்டுமா, எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு நீங்க ரத்தம் எடுங்க, என் பிள்ளையோட என் மகனோட கண்கள் எப்படியாவது பிழைத்து ஆக வேண்டும். தாயின் அன்பு. சோ அந்த அளவுக்கு அந்த தாய் விரலையே வெட்டிட்டு ரத்தத்தை ஊத்துறாங்க. நம்மளுடைய அருளாதனாகி இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் மனு உருவம் கொண்டு இறங்கி வந்தது இதுக்காகத்தான். அவரு நம்மளோட தெய்வமாக இருக்கிறாரு, நம்ம தெய்வமாக மாறி இருக்கிறாரு. சிலுவையில் தம் ரத்தத்தை சிந்தினாரு. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய பாவக்கரை நீக்குவதற்காக, ஒவ்வொரு மனிதனுடைய பாவ சுபாவங்கள் மாறுவதற்காக, ஒவ்வொரு பெண்ணின் பாவம் மாறுவதற்காக உலகத்தில் தோன்றினார். அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். மாசற்ற ரத்தத்தை சிந்தினார், சந்தோஷமாக சிந்தினார். முறுமுறுப்போடு அவர் சிந்தவில்லை, மகிழ்ச்சியோடு சிந்தினார். ஹல்லேலூயா. இன்று NJPH பிள்ளைகளுக்கு தேவ ஆவியானவர் என்ன சொல்றாருனாக்கா, என் தேவனே நான் உங்களை பார்க்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணுமா, என் தேவனே நான் அவரை பார்க்க வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்முடைய குரலை கேட்க வேண்டும், எனக்கு உம்முடைய திருமுகத்தை காண்பியுங்கள் என்று நாம் கதறும் பொழுது நம்மை அவர் அலட்சியமாக எண்ணுவதில்லையா? நீ பாவத்தை செய்த மனிதன் என்று அவர் சொல்லுவதில்லையா? நீ பாவத்தில் வாழும் ஒரு பெண் என்று அவர் சொல்லுவதில்லையா? நம்மை அவர் அணைக்கிறார். தம்முடைய இரத்தத்திலே அவர் கழுவி தன்னோட மகனாக அல்லது மகளாக ஏற்றுக்கொள்கிறாரா? இன்னும் அவரோட ரத்தம் ஈரமாகவே இருக்கிறதுன்னு தெரியப்படுத்தியிருக்கிறார் தேவ ஆவியானவர். நமக்கு தெரியாமலேயே நம்ம பாவங்களை அவர் கழுவுகிறார். அந்த பாவக்கரை நீங்க நம்மை அணைத்து கொள்கிறார். தடையாக இருக்கும் அந்த பாவத்தை அவர் நீக்குகிறார். நாம் அவரை தரிசிக்க முடியும். அவருடைய ரத்தத்திலே அதை நீக்குவார். நம் தாகத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னு தெரியப்படுத்துறார். ஹல்லேலூயா. நம்மளுடைய தாகத்தை தீர்க்க இதுதான் வழி. அவரோட ரத்தத்தில கழுவப்பட்ட பிறகு அந்த தேவனை நம்ம தரிசிக்க முடியும்னு தேவ ஆவியானவர் தெரியப்படுத்துறார். என் ஆத்மா தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, அதை தீர்த்து வைப்பாரா? ஆமென். நம்மளுடைய தாகத்தை அவர் தீர்த்து வைப்பாரா? ஏசாயா 49:15 வசனத்தின்படி, தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளையை பால் குடிக்கும் தன் பிள்ளையை மறப்பாலோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன தேவன் நமக்கு அவர் கண்டிப்பா நிச்சயமாக உதவி செய்வார் என்று தெரியப்படுத்தினார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். மத்தேயு 5:8 சொல்லப்பட்டது போல இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிக்க முடியும். தாவீது செஞ்ச அந்த 2 கட்டளைகள் மீறுதல், அந்த பாவத்துக்கு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட், அந்த குழந்தை டெத் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாவீது சங்கீதம் 51 முழுவதும் படிச்சு கன்ஃபெஸ் பண்ணி தேவன் கிட்ட இருந்து இரக்கம் பெற்ற பிறகு தேவன் மறுபடியும் தாவீதை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார்னா, லாங் லைஃப் கொடுத்துட்டார். 1 குரோனிக்கல் 1 29-28 வசனத்தின்படி அவன் தீர்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின்
அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். ஹல்லேலூயா. சோ அவனுடைய தாகத்தை மட்டும் அல்ல, நம்மளுடைய தாகத்தை தீர்க்க ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவரோட ரத்தம், அந்த ரத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த ரத்தம் பொக்கிஷமாக இருக்கு. அந்த ரத்தம் புனிதமாக மாசற்ற ரத்தமாக இருக்கு. அந்த ரத்தத்துல கழுவப்பட்ட அத்தனை பிள்ளைகளும் அந்த தேவனை தரிசிக்க முடியும். அவரால் மட்டும்தான் நம்மளுடைய தாகத்தை தீர்த்து வைக்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். பீஸ் பி வித் யூ ஆல். எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்த ஜெபத்தை சொல்லுவோம். பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உங்களுடையவைகளே. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. Our Father in heaven, hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our debts, as we also have forgiven our debtors. And lead us not into temptation, but deliver us from the evil one. For yours is the kingdom and the power and the glory forever. Amen. ஹல்லேலூயா. உட்காருவோம். உங்களோட அன்பு காணிக்கைகளை கையில் எடுத்துக்கங்க. நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் 30, 60, 100 ஆகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவிருந்து பண்டிகை ஆயத்தமாகவும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்கும் அந்த ராத்திரி பந்தியில் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம். இயேசு கிறிஸ்து அப்பத்தை தன் கையில் எடுத்து அதை ஸ்தோத்தரித்து அதை பிரித்து, இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம், இதை வாங்கி உண்ணுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஆமென். ஆமென். அந்தபடியே ஒரு பாத்திரத்தில் திராட்சை ரசத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தம், இது என்னுடைய புதிய உடன்படிக்கை ஆகும், இதை வாங்கி பருகுங்கள், என்னை நினைவு கூறும்படியாக இதை செய்யுங்கள். அதை நாம் செய்வோம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆமென். ஆமென். இறுதி ஜெபத்துக்கு ஆயத்தமாகுவோம். Thank you Jesus. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, தேவன் மீது உண்டான தாகம் இந்த தலைப்பில் என் மூலமாக நீங்க பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேவன் மீதான தாகம் எங்களோட ஆத்மா வாஞ்சையா காத்து கொண்டிருக்கு ராஜா. நாங்க உங்களை தரிசிக்க வேண்டும் ராஜா, உங்களை பார்க்க வேண்டும் ராஜா. ஆண்டவரே, எங்களோட நீங்க உலா வேண்டும் சுவாமி. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் ராஜா. உங்களோட பரிசுத்த தூய ரத்தத்தினால ஒவ்வொருத்தரும் கழுவுங்கள் ராஜா. தெரிஞ்சோ தெரியாமல நாங்க அறிந்தோ அறியாமலையோ அநேக பாவங்கள் நாங்க செய்து கொண்டு வந்திருக்கிறோம் ராஜா. எங்களை தயவு செஞ்சு மன்னித்து நீங்க ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உங்களோட தரிசனத்தை தாரும் ராஜா. நாங்க உங்களை பார்க்கணும் ராஜா. எங்களோட தாகத்தை உங்களால மட்டும் தான்ப்பா தீர்த்து வைக்க முடியும். எங்க தாகத்தை நீங்க தீர்த்து வைக்க போறதுக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. பேர் பேராக ஆசீர்வதிக்கணும் ராஜா. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ் நீர் ஆசீர்வதிக்கணும். மலேசியா தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாதம் முழுவதும் யாரெல்லாம் திருமணம் ஆண்டு விழா கொண்டாடுறாங்களோ, பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, அத்தனை பேரும் நீர் ஆசீர்வதிக்கணும் ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா தேவனே, கர்த்தாவே, எங்களுக்காக கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியான எங்களுடைய ரெவரண்ட் டாக்டர் ஸ்மிதா பிரகாஷ் அவங்களுக்காக அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தேவனே, தீர்க்கதரிசியே எங்கள் மத்தியில் நீர் தந்து அப்பா இந்த தேசத்துக்கும் அப்பா உலகம் முழுவதுக்கும் ஆண்டவரே சேமத்தை கொண்டு வந்த கிருபைக்காக உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரே ராஜா, ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு இடத்துக்கு கொண்டு வரும்போது அந்த இடத்துல ஆண்டவரே சகலத்தையும் அந்த அட்மாஸ்பியரை மாற்றக்கூடிய வல்லமை கர்த்தர்
கர்த்தர் தந்திருக்கிறேன் அப்பா. அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவனே இந்த நாளில் கூட ராஜா அப்பா எங்க தீர்க்கதரிசியோட அப்பா தேவனே அவங்க சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அவங்க சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் சுகவீனங்களும் ஆண்டவரே ராஜா இயேசுவின் நாமத்துல நிர்மூலப்படுத்துகிறோம் ராஜா. அப்பா அவங்களுடைய பலத்தினால அவங்களை ஆண்டவரை பரிபூர்ணப்படுத்துங்க ஆண்டவரே ராஜா. அப்பா அவனுடைய தள்ளுமுகளால் அவங்களை சுகமாக்குவதற்காக நன்றி ராஜாவே. அப்பா தகப்பனே இந்த நாள்ல அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்பா திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்ததற்கு நன்றி. மகள் ஷெர்லியோட படிப்பை கர்த்தர் ஆண்டவரை சீர்படுத்தி அப்பா மகளை ஞானத்தினாலும் அறிவினாலும் நிரப்பினதுக்கு நன்றி ஆண்டவரே. அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் அப்பா தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்குகிற தேவனா இருக்கிறீர் ராஜாவே. அப்பா தேவனே இதோ ஆண்டவரே இந்த NJPH ஊழியத்தை அப்பா இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே உற்சாகத்தோட சந்தோஷத்தோட செய்யப்படுத்தி கர்த்தர் ஆண்டவரே அவங்க இன்னும் வெளி தேசத்துக்கு கொண்டு போய் கர்த்தாவே உங்களுடைய சுவிசேஷத்தை பிரசித்தம் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த வாசலை திறக்குவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனே. இதோ ஆண்டவரே ஒவ்வொரு எந்தெந்த தேசத்துல NJPH திறக்கப்படுகிறதோ ஸ்தாபிக்கப்படுகிறதோ அப்பா தேவனே அந்த இடத்துல முழுவதுமாய் உங்களுடைய பிரசன்னம் உங்களுடைய அளவில்லாத மகிமை அந்த இடத்துல நிரம்பி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. உங்களை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் எல்லோரும் கூட சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். துதி கன மகிமையெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம். ஸ்தோத்திரம். ஹalleluya. Praise the Lord. God bless you all. நித்திய ஜீவன் பிரேயர் ஹவுஸ், நித்திய ஜீவன் ஜெப வீடு என்கிற கர்த்தருடைய ஆசீர்வாதமான வீடியோகளை கண்டு தேவ கிருபையை பெற்றுக்கொள்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.